ஆனா விஜய் அவர்களை குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாதுங்க, அது வாய்ப்பே இல்லை. அதனால இது அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க. சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம், ஒரு இரவு சிறையில வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைச்சு 10 மணிக்கு வெளியே வந்துருவாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விஜய குற்றவாளி ஆக்க முடியாதுங்கிறார். 8:45 நாமக்கல் பொதுக்கூட்டம். நாமக்கல்லில் இருக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் 8:50 தானே சென்னை விமான நிலையத்தில் இருந்தே புறப்பட்டார். இது விஜயின் குற்றமா இல்லையா என்பதை அண்ணாமலை சொல்லணும். அவ்வளவு கூட்டம் நிக்குது, நல்லா விருப்ப இல்லாம கேளுங்க, அவ்வளவு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்துக்குள்ள அந்த பேருந்து, பெரிய பேருந்த உள்ள கொண்டு வர்றாங்க. உள்ள கொண்டு வர முடியாது, அந்த பேருந்த உள்ள கொண்டு வர முடியாது. அப்ப காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி போய் விஜய்கிட்ட சொல்றார், சார் இந்த பஸ்ஸை நீங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா கூட்டம் விலகும். கூட்டம் விலகுகின்ற பொழுது இன்னும் கூட்ட நெருக்கடி, நெரிசல் ஏற்படும். தயவு செய்து நீங்க இங்கே நின்று பேசுங்க, பஸ்ஸை இங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு 50 அடிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு. அதை கேட்க மறுத்து அங்கதான் போய் பேசுவேன்னு சொல்லி அந்த பேருந்தை உள்ளே கொண்டு வந்தது விஜய் செய்த தவறா இல்லையா என்பதை மனசாட்சி உள்ள அண்ணாமலை சொல்லணும். இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு. இது எதுவுமே விஜயின் தவறல்ல என்று அண்ணாமலை பேசுவாரே என்று சொன்னால் பாஜக தாவேகாவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராகி விட்டது என்பதை தாண்டி வேற என்ன இருக்கு?